ஆஃப் ஆயில் போட்டாச்சு, சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன் தே. சுட சுட ஆஃப் ஆயில் மர்மோளுக்கு. இந்த வீட்ல என்னலாம் நடக்குது? மர்மோள மத்தியானத்துக்கு வட்டையில சோறு வச்சிருக்கேன்னா, வட்டையில சோறு, சோத்துக்குள்ள மீன் கறி, அதுக்கு பக்கத்துல முட்டை. எதுக்கு தே இவ்வளவு வச்சியே? ஏதாவது ஒண்ணு வச்சா போதும் தே. இருக்கட்டும் மர்மோள, பேக்குக்குள்ள போட்டுக்கா போ. சரி தே, ஆபீஸ் டைம் ஆயிட்டு போயிட்டு வரேன். நாத்து போயிட்டு வரேன். உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? இடியா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். உன் மர்மோள தாங்கிட்டு கிடக்க. அவ வேலைக்கு போனா அவ சோறு வாங்கி கொண்டு போக மாட்டாளாக்கும். நீ தான் எல்லாத்தையும் சோறு, சோத்துக்குள்ள முட்டை, அந்த மீன் இந்த மீன் நல்ல வக்கனையா செஞ்சு கொடுத்து அனுப்புதே. பாரு, ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சின்ன வயசா இருக்கும்போது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பாக்காரரு 3ஆம் கிளாஸோட நிறுத்தி விட்டாரு. படிச்சு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். அதெல்லாம் வம்பா போச்சு. ஆனா இப்ப என் மரமும் அப்படி இல்ல, நல்லபடியா படிச்சிருக்கா, வேலைக்கு போறா. அதை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ அந்த குடும்பத்தை தூண் மாதிரி இருந்து தாங்குதா. அவளுக்கு நான் வேலை செய்து கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு சொல்லு? கூடி இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க வச்சுட்டு போயிடாத. நல்லா இருப்ப. உன் மாமியா வீட்டுக்கு போய் சேரு.